வச்சு ஓதணும். ம். முறை மூன்று முறை 3. ரெண்டு முறைகளும் இல்லாமல் சுக்குன் வச்சு ஓதணும் சார். விலங்குல எப்படி அது 2 முறையும் இல்லாம சுக்குனுண்டா? முறை ரெண்டு வர எல்லா சந்தர்ப்பத்திலையும் சுக்குன் வச்சு ஓதணும் சார். முறை 1 முறை 2 வார சந்தர்ப்பம் எல்லாத்துலயும் சுக்கு நோக்கி ஓதணும் அப்படியா? அது ரெண்டும் இல்லாமல் வர எல்லா சந்தர்ப்பத்திலையும் சுக்குன் ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு பகுதிக்கு வரோம். குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுற ஒரு விஷயம் ஒன்று எழுத்துக்கள்ட உச்சரிப்பு. அது நீங்க அடிப்படையான சில விஷயங்களை படிச்சுக்கிறீங்க. இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் மெதுவா போக போக படிப்பீங்க. எழுத்துக்கள் உச்சரிக்கிற மெத்தட்டை ஓதல. ரெண்டாவது, ராகம் எடுத்து ஓதுற சம்பந்தமா எங்களுக்கு தேவை. ராகம் இப்படி வரும் என்கிறதுப்ப நாங்கள் படிக்க வேண்டியது. மூணாவது இதில் வந்து ஆஹ், சட்டங்கள். சரியா? சட்டங்களை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் நாங்கள் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் மெதுவா பார்க்கறதுக்குள்ள விஷயங்கள். இதுல ராகம் என்கிறது என்றதை பத்தி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். உண்மையில ராகம்டா என்ன அப்படி என்று சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் உங்கள்கிட்ட இருக்கிற சுயமான அந்த செல்ஃப் ராகம் தொண்டையால இருக்கு அந்த ஓதுற அந்த ராகத்துல நீங்க ஓதுறது. இன்னொருத்தரை கோபி பண்ணி அவரை மாதிரி ஓதணும் இவரை மாதிரி ஓதணும் என்று இல்லாம உங்களோட ராகத்துல நீங்க ஓதுறது தான் நாங்க ராகம் என்று சொல்றது. உங்களோட குரல்ல தான் நீங்க ஓதணும். இன்னொருத்தரை கோபி பண்ணணும் அவசியம் இல்லை. ரெண்டாவது, ஓகே இந்த ராகம் எடுக்கணுமெண்டா நீட்டுற விஷயங்கள் சரியாயிக்கணும். நீட்டுதல் வரலன்னு சொன்னா ராகம் வராது. எங்களோட ஓதல்ல சரியா ராகம் எடுத்து ஓதணுமெண்டா நீட்டணும். சரியான அமைப்புல சரியான அளவுகோல்களை டார்கெட் பண்ணி நாங்க நீட்டோம். அப்பதான் எங்களுக்கு ராகம் வரும். அப்போ குர்ஆன்ல வந்து நீட்டுறதை இல்லாமல் ஆக்கினான்னு சொன்னா எங்களுக்கு ஓத இயலாது. அந்த அளவுக்கு நீட்டுதல் முக்கியம். நீட்டுதல் மிக கவனமாக நிறைய இடங்கள்ல வந்திக்குது. ராகம் சரியாகி வார சந்தர்ப்பத்தில் ராகம் யார்கிட்ட வரப்போகுது? உங்கள்கிட்ட இருந்து வரப்போகுது. சுயமாக உங்கள்கிட்ட இருந்தே வரப்போகுது ராகம். ராகம் உங்கள்கிட்ட இருந்து வார நேரத்தில் உச்சரிப்புங்கிறது நாங்க சில போது உங்களுக்கு திருத்துவோம். இது இப்படி வரும். ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் திருத்திக்கிறோம். இன்னும் பல விஷயங்களை இன்றைக்கு நான் போற நான் திருத்துவோம். திருத்துற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்? நிறைய பிழைகள் வரும். அப்ப அந்த பிழைகளை நீங்க சரி செய்யணும். உங்களோட ராகத்தை மாத்தி கொள்ளாம நீங்க அதுகளை சரி செஞ்சு கொண்டு போகணும். அப்பதான் இந்த ஓதுல பிடிச்சு கொள்ள இயலும். இந்த ரெண்டும் சரியாகின்ற ஓகே வரைக்கும் உங்களோட பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்க கவனமா ரிப்பீட் பண்ணி கொண்டு போவோம். ஓகே நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். ஏன்னா ராகத்துல முதல் பகுதி நீட்டுதல் என்ற பகுதி என்ற வகையில நீட்டுதல் என்றா அப்படி என்ற மீனிங் என்ன அப்படி என்று கேட்டீங்கன்னா மத்து நாங்க சொல்லுவோம். இது போல நாங்க யூஸ் பண்ற சொல் மத்து தான். நீட்டுதல் என்று சொல்ல மாட்டோம். சரியா? ஓகே மத்து என்று தான் நாங்க சொல்லுவோம். நீட்டுதல் என்று நாங்க சொல்றல்ல. அப்ப மத்தை நாங்க 2 வகையாக பிரிப்போம். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள், இரண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். மத்தினுடைய எழுத்துக்கள், மத்தினுடைய அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் சொல்லுங்க பாப்போம், பேர்களை பார்ப்போம். பத்ர மத்து, கஸ்ர மத்து, லம்ம மத்து, ம். மத்து. மத்தினுடைய அடையாளம். மத்து அல்லது மத்தினுடைய அடையாளம். எழுத்துக்கள் அடையாளம். சொல்லுங்க பாப்போம். அலிஃப் சுக்குன் பெற்ற யா, சுக்குன் பெற்ற வாவ். வெரி குட். இதுல இந்த பாக்ஸ் அடிச்சுக்கு தானே, இதுல எது வந்தாலும் நீங்க நிப்பாட்ட வேண்டிய அளவு, இதுல எது வந்தாலும் நீ நிப்பாட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட் தான் நீட்டணும். நிப்பாட்ட வேண்டிய அளவு இல்ல, நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட் தான், கூட்டப்படாது. ரைட்? ஓகே இதுல எது வந்தாலும் நீ நீட்டி ஓத வேண்டிய அளவு 1 செகண்ட் தான், கூட்டக்கூடாது.
இப்ப நான் ஒரு ஓகே வசனத்தை ஓதும் ஓதுறது தெரியுமா? ஓதுன அமைப்பு தெரியுமா? ஓதுங்க பாப்போம் இது. ம். ஓதணுமா? ராகம் எடுத்து ஓதணும். இப்ப சொல்லிருந்தீங்க ராகம் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. ஃபுல் சென்டென்ஸா சார்? எஸ், ஃபுல் சென்டென்ஸையும் ராகம் எடுத்து ஓதணும். إياك نعبد وإياك نستعين. இன்னும் ராகம் ராகம் வரலையே. ஈயாக்க, அது ராகம் இல்லையே அது. ஈயாக்க நஅ்புது. விளங்குதா? ஈயாக்க நஅ்புது. إياك نعبد وإياك نستعين. சரி போதுங்க. ராகம் எடுத்து ஓதுங்க. ஈய إياك ராகம் எடுத்து ஓதுங்க. ராகம் எடுக்காட்டி ஓதல் வராது. இது வரைக்கும் நீங்க படிச்ச விஷயங்கள், தெரிஞ்ச விஷயம் எல்லாம் தெரியும். இப்ப அதை வச்சுக்கொண்டு ராகம் எடுங்க. إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك وإي نستعين. وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. நஸ்தாயின். ஈயாக்க ஈயாக்க நீட்டுறது மாதிரி நீட்டுறீங்களா, கூடுதல் நீட்டுப்படுதா? கேள்வி விளங்கிச்சா? Good. இந்த விளங்கல நஸ்தாயின், சார். நஸ்தாயின்ல நீட்டினீங்களே, நஸ்தாயின் நீட்டினீங்க தானே. இந்த ஈயாக்க ஈயாக்க நீட்டினது போல நீட்டினீங்களா, அதை விட கூடுதல் நீட்டுப்படுதா? கூடுதலா நீட்டப்படுது சார். ஆ, ஏது? ஐன் வந்திருக்குது சார். ஐன் வந்தா கூட்டிடணும் அப்படியா? ஈயாக்கல இப்ப யா வந்தா குறைஞ்சிடணும் அப்படியா? இல்ல சார், ம். சுக்குன் பெற்ற யா வந்திருக்கு சார். அப்போ சுக்குன் பெற்ற அலிஃப் வந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் சுக்குன் செய்யப்பட்ட யா வந்தா கூட அப்படியா? இல்ல சார். ம். ஓ, ஹாய், சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க. இதுக்கு நாங்க சில ரூல்ஸ் வச்சுக்கிறோம். தலைப்பு என்ன? நிறுத்தி ஓதும் இடத்துல இப்ப நஸ்தாயின் நிப்பாட்டுறீங்க தானே. நஸ்தாயின் நிப்பாட்டுற இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான விஷயம். அதான் நிப்பாட்டுற இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்று தலை போட்டி. ரைட். நிறுத்தி ஓதும் இடத்துல நிப்பாட்டுற இடத்துல எல்லாம் தலைப்பறங்குதா? ரொ- நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள். உதாரணத்துக்கு நஸ்தாயின், நஸ்தாயின்ல நிப்பாட்டுற இடம். இந்த இடத்துல என்ன ஓகே. சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நீட்டுதல் தொடர்பான அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. இதுல வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்துக்கு சுக்கூன் செய்யப்படலண்டி பாருங்க. எந்த இடத்துல நிப்பாட்டுறீங்க? நூன். நூன்ல சுக்கூன் நோட்ஸ். செய்யறமா? இல்ல சார், லம்மத்துடைய. நான் லமத்துன்னு வச்சு தான் ஓதுறேன். ஈயாக்க நஸ்தஈனு அப்படியா ஓதுறோம்? இல்ல சார், ஆ வச்சு ஓதுறோம் சார். அப்ப சுக்கூன் வைப்படுது. விளங்குதா? ஏன் சுக்கூன் விளங்கு வைக்கணும் சார். படிச்சாச்சா? ஏன் சுக்கூன் வைக்கணும் என்றெல்லாம் படிச்சு. படிச்சாச்சு. சரி, ரெண்டாவது ரூல்ஸை பாருங்க. என்ன சொல்றான்? அதற்கு முன். எதற்கு முன்? சுக்குன் நூனுக்கு முன் சார். சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு முன்னால் என்னையாம்? மத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று அல்லது எழுத்துக்களில் ஒன்று வருதல். என்ன வந்திக்குது? சுக்குன் பெற்ற யாஸ். அப்ப அது என்னது? என்னது ஓ, மத்தினுடைய? நீட் எழுத்து. மத்தினுடைய
சுக்குன் பெற்றையா. அது என்னது மத்தினுடைய என்ன சாமான்? சோறா தேங்காயா மாங்காவா? மத்தினுடைய என்ன சாமான் அது? ம். யா. மத்தினுடைய யா அப்படியா? மத்தினுடைய எழுத்து. மத்தினுடைய எழுத்து. மத்தினுடைய எழுத்து ஹவுஸ். வந்திக்குது. விலங்கு சொல்றது எப்படின்னு விலங்குபடுத்த அடுத்த கிளாஸ்ல வந்து மூணாவது இப்படி ரெண்டும் வந்துச்சு இது அப்படி என்றால் எதெல்லாம் கடைசி எழுதுக்கு நாங்கள் சுக்குனை வச்சு நிப்பாட்டுறோம். அதற்கு முன்னால வாரது மத்தியினுடைய அடையாளங்களில் ஒன்று அல்லது எழுத்துக்கள்ல ஒன்று வருமாக இருந்தால் அதற்கும் முன்னைய எழுத்தை எதுக்கு முன்னைய எழுத்தை சுக்குன் பெற்றையா. அதுக்கு முன்னோடி. முன்னுக்குள்ள எழுத்து என்ன எழுத்து வந்திக்குது? ஆயின். அப்ப ஆயின் என்ன செய்யட்டாம்? 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு நீட்டி ஓதட்டுமா? செகண்ட்ல சென்னா ஓகே. 2 அல்லது 3 அல்லது 4 செகண்ட். ஓகே. சரியா? இப்ப உதாரணத்துக்கு நத்தைனை விடுங்களே. ஈயாக்குல நிப்பாட்ட போறீங்க, எப்படி நிப்பாட்டுவீங்க? ஆ, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வ வயாக். ஒய்யாக். ஒய்யாக் அப்படியே நிப்பாட்டுறது. அது பெல. ஒய்யாக் கண்டு நிப்பாட்டுறது பெல. யோசிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க எப்படி நீட்டுறதுங்கிறது. இன்ஷா அல்லாஹ் கேட்பேன். ஓகே.